சத்யேந்திரா ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். இவர் ஒரு ஹீரோ. 60க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறார். துணை கதாபாத்திரங்கள் குறிப்பிடத்தக்க படங்களும் நிறைய நடிச்சிருக்காரு. அவரே ஒரு 15க்கும் மேற்பட்ட ஷார்ட் பிலிம்ஸ் பல படங்கள்ல நடிச்சிருக்கிறார். நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறார். நிறைய படித்தவர் சத்யேந்திரா. கோல்டு மெடலிஸ்ட், 2 MA பட்டங்களை பெற்றவர். பன்மொழி வித்தகர். பிரெஞ்சு தெரியும், ஹிந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், பல மொழிகள் தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும். அப்படி ஒரு பன்மொழி புலவர். எந்த இலக்கிய கூட்டம் நடந்தாலும், எந்த திரைப்படத்திற்கான ஒரு புதிய திரையிடல் நடந்தாலும் முதல் ஆள் அவர் தான். சினிமாவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா யாரும் இல்லைன்னா நாங்கள் எடுத்து அடங்க மாட்டோம் அப்படின்னு மனிதாயமானமாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு அனாதையினுடைய துயரம் என்ன அப்படின்றத. அரசியல் கட்சி நடத்தும் ஒரு நாள் திடீரென்று காலையில் ஏவிஎம் வாசல் இருக்கிற அந்த உருண்டை சுத்துதுல அந்த இடத்துக்கிட்ட ஒருத்தர் செத்து கிடக்கிறார். யாருன்னு பார்த்தா அதே ஏவிஎம்ல படம் பண்ண தியாகராஜ். இதே நிலைமை தான் சத்யேந்திரன். ஜெயித்தவர்கள் வரலாறை மட்டுமே பேசிக்கலாம். ஒரு மஞ்சப்பையோட வந்தார் வடிவேலு, பெரிய சாம்ராஜ்யத்தை படைச்சிட்டாரு சொல்லிட்டே இருக்கான். பல பேர் பல லட்ச ரூபாய் எடுத்து மஞ்சப்பையை விட்டுட்டு போனோம்னா இருக்கான். சுருட்டி கொண்டு வர ஒண்ணுமே இல்லாத. சார் வணக்கம் சார். வணக்கம். சத்யேந்திராங்கிற ஒரு நடிகரும் திரைப்பட பிரபலமாக அறியப்பட்டவர். நிறைய ரிவ்யூக்களில் பார்த்துருக்குறோம். இப்போது ஒரு பிரபலமாக இருந்தாலும் நேற்றைய தினம் அவர் உயிரிழந்திருக்கிறாரு. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உடலை வாங்கக்கூட யாரும் இல்லாத நிலைகளில், உறவினர்கள் கூட யாருன்னே தெரியாத நிலைகளில் தான் நேற்று இறந்து போயிருக்கிறாரு. முதல்ல யார் அந்த சத்யேந்திரா? அவருடைய இறப்பு இந்த அளவுக்கு இருப்பதற்கு என்ன காரணம்? சத்யேந்திரா ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். அவர் சினிமாவின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக, ஏன்னா எல்லா சினிமாவும் ஒன்றா இருந்த ஒரு காலம் ஒன்று. கன்னட சினிமா, தென்னிந்திய சினிமாக்களுக்கே சென்னை ஒரு தலைநகரமாக, சினிமா தலைநகரமாக இருந்த ஒரு காலகட்டம். அதனால் இங்கே நீங்கள் சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆந்திரா மொழி பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்கலாம் இயல்பாகவே இந்த மண்ணின் மைந்தர்களைப் போல நெடுங்காலமாக வாழ்பவர்களாக இருப்பாங்க. அப்படி நிறைய படித்தவர் சத்யேந்திரா. கோல்டு மெடலிஸ்ட், 2 MA பட்டங்களை பெற்றவர். பன்மொழி வித்தகர். பிரெஞ்சு தெரியும், ஹிந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், பல மொழிகள் தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும். அப்படி ஒரு பன்மொழி புலவர். ஒரு முகத்துக்கு நேர உண்மை சொல்லக்கூடியவர். நீங்க எந்த திரைப்படத்தை பார்த்தாலும் அதுல என்ன மைனஸ் இருக்குங்கிறத ஓப்பனா சொல்லக்கூடிய பல படங்கள்ல நடிச்சிருக்கிறார். நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறார். நாக் அவுட்னு ஒரு லெனினுடைய படம் ஒன்று. பி லெனின் இருக்கார் இல்லையா, பீம் சிங்கோட பையன், எடிட்டர் லெனின். அவர் இயக்கிய ஒரு படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரன், ஒரு காலத்துல கோல்டு மெடலிஸ்டா இருந்தவன் இன்னொரு காலத்துல என்னவா இருக்கான்னு சொல்றவர். அந்த படத்தின் கதை போலவே ஒரு வாழ்க்கை இருக்கு. கோல்டு மெடல் வாங்கினவனுடைய அதை அவன் கடைசியில் ஒரு அனாதை படம் மாதிரியே இருப்பான். அதில் நடிச்சிருந்தார். அந்த படத்தை தூக்கி கொண்டு ஒவ்வொரு கலை இரவு மேடைகளிலையும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மேடைகளில் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அதை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக ஊருக்கு ப்ரொஜெக்டர் வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் அலைந்தவரில் ஒருவர் தான் மறைந்த இயக்குனர் ஜனநாதன், ஒரு பீம்சிங்கோட உதவியாளர். இவர் ஒரு ஹீரோ. 60க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறார். துணை கதாபாத்திரங்கள்ல குறிப்பிடத்தக்க படங்களும் நிறைய நடிச்சிருக்காரு. அவரே ஒரு 15க்கும் மேற்பட்ட ஷார்ட் பிலிம்ஸ்லாம் எடுத்து பல மரங்கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டாங்க. நீங்க சினிமாவில் ரொம்ப அதீத திறமைசாலிகளும் வெல்ல முடியாமல் போகிற ஒரு சூழல். நீங்க எந்த இலக்கிய கூட்டம் நடந்தாலும், எந்த திரைப்படத்திற்கான ஒரு புதிய திரையிடல் நடந்தாலும் முதல் ஆள் அவர் தான். திரைப்பட விழாக்கள்ல அவர் தான் இருப்பாரு, ரிலீஸ் படங்கள்ல அவர் தான் இருப்பாரு. சினிமாவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர். அவரு சினிமா மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தில் இருக்கிறவங்கள பல பேர் என்ன செய்வாங்கன்னா, சினிமாவில் சாதிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த சாதனை கைவர பெறாதவர்கள் வயதை தொலைச்சிருவாங்க. ஒரு டைரக்டர் தான் ஒரு ஹிட்டு கொடுத்தா அவங்க கல்யாணம் பண்ணும், ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆனதான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அது சில பேருக்கு கை கூடாமல் போயிடும். ஏன்னா இப்போ ஒரு கவிதை எழுதுறவன் ஒரு A4 பேப்பரில் வெள்ளத்தாள் இருந்தா நினைச்சதை எழுதிடலாம். யாரும் படிக்கலைனாலும் ஃபேஸ்புக்கில் போடலாம், இன்ஸ்டாகிராமில் கூட ஏற்றலாம். பிறகு காலத்தில் சோசியல் மீடியாவில் முன்னாடிலாம் கனையாளிக்கு அனுப்பிட்டு காலேஜ் ஓட்டில் வருதான்னு பார்த்துட்டு விகடனுக்கு அனுப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு அது என்னென்னு பார்ப்பாங்க திரும்பி. அது ஒரு காலகட்டம். இப்போ உங்களுக்கு ஒரு சிறுகதை எழுதுகிறவன், ஒரு கவிதை எழுதுகிறவன், ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன், அவனுக்கு இன்னொருத்தர் கட்டளையிட வேண்டிய இன்னொருத்தர் தயவு தேவையில்லை. நான் எழுதுனது அவன் சோசியல் மீடியாவில் போடலாம். நீ குறைஞ்சபட்சம் நீங்கள் சினிமா எடுக்கணும்னா ப்ரொடியூசர் வேணும், ஹீரோ டேட்டு வேணும். அன்றைக்கு யார் இன்னைக்கு சினிமா சந்தையில் இன்னைக்கு யார் வியாபாரத்தில் முன்னணியாக இருக்கிறாங்களா, அவன் ஆப்ஷன் கேட்பான். இளையராஜா,
ஏஆர் ரஹ்மான், அனிருத், சாய் அபேங்கர் 4 பேரில் யார் சிறந்த இசை மேதைன்னா சாய் அபேங்கர் தான். இளையராஜா அது லாஸ்ட்டு தள்ளி விடுங்க, அது வேஸ்ட்டு, அதெல்லாம் கேட்க மாட்டேன் அந்த காலத்தில். அதெல்லாம் கேட்பான். அப்போ இளையராஜா வந்து பாட்டு பாடுறாப்புல, வந்து அம்மாவை பற்றி பாட்டு பாடுறாப்புல. அப்போ அம்மாவை பற்றி பாட்டு பாடுற அந்த சென்டிமெண்ட்டு, அந்த வறுமையெல்லாம் இருக்குல்ல, வட்டி வச்சுட்டா சோறு வச்சுட்டா தொட்டுக்கிற ஒன்றும் இல்லையேன்னு பாட்டு பாடுறாப்புல இளையராஜா. இவன் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதெல்லாம் வேணாம், இளையராஜா வேணாம். நமக்கு வந்து சாய் அபேங்கர் ட்ரெண்டிங்கில் இருக்கிற மிஸ்டர், அது அதிகமான சம்பளம் கேட்பான். இன்னைக்கு யார் ட்ரெண்டிங்கில் யார் ஹீரோ இருக்கா? அவர் எந்த ஹீரோட்ட போனீங்கனாலும் 2 வருஷம் டேட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் கிடையாது. நீ எத்தனை வருஷம் கழிச்சு போனீங்கனாலும் 2 வருஷம் டேட்டில் இருந்துருவாங்க. இது வந்து பல பேர் மேலே கட்டுற பந்தயம். அது இது ஒரு குதிரை மேலே கட்டுற பந்தயம் கிடையாது சினிமா. நீங்கள் அந்த கதை கேட்கறது போது அவருக்கு என்ன மூடு இருக்குங்கிறது ஒன்று இருக்குது. சாதாரணமாக கதை கேட்குறானா சரக்கு போட்டு கேட்குறானான்னு தெரியும். சாப்பிட்டுட்டு அரை மயக்கத்தில் ஒரு மட்டன் பிரியாணி சரிமா நான் அதை பொறுத்தேன் கதை கேட்பேன். லேசாக அரை மயக்கத்தில் அப்படி லைட்டாக சொக்கும் போது கதை கேட்பேன். ஏன் கதை சொல்கிறேன்னா, ஒரே கதையை ஒரே ஹீரோட்ட ரிஜெக்ட் ஆன கதையை திரும்ப போய் சொல்லி ஓகே பண்ணிட்டேன். அவர் அப்போ அந்த மூடில் அவர் வந்து அந்த கதையை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதே ஆள்கிட்ட திரும்ப ஓகே பண்ணியிருக்காப்புல. புதுசாக இருக்கு அந்த கதை அப்படின்ட்டு இருக்காப்புல. நான் டைரக்டர் பேர் வேணாலும் சொல்கிறேன், சொல்லுங்க. அகத்தியன் கதையை ரிஜெக்ட் பண்ணவர் கார்த்திக், மறுபடியும் அதே கதையை ஓகே பண்ணியிருக்காப்புல. அடையாளம் பெறுவதற்கு முன், அடையாளம் பெறுவதற்கு பின், கிமு கிபி மாதிரி ஒரு டைரக்டர் ஜெயிக்கும் போது அது ஒரு அவர் என்ன சொன்னாலும் ஒரு சூப்பருங்க. நீங்கள் வந்து படம் டப்பிங் நடக்கும்போது ஒரு ஹீரோ கேட்டிருக்காப்புல, ஆமாம் இந்த படத்துக்கு என்ன கதை? அவர் தான் நடிச்சிருக்காரு படம் முழுக்க, அவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளர் அவர் தான். ஏன்னா அந்த டைரக்டர் அதுக்கு முன்னாடி ஹிட் கொடுத்துருக்காரு. அவர் டேட்டு கேட்டால் கொடுத்துட்டாரு, என்ன கதையனே தெரியல. டைரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு என்ன கதைன்னு. நான் வச்சுக்கிட்டா வஞ்சாக மாட்டேன், எனக்கும் தெரியாது. அப்படியும் உண்டு. வஞ்சனை இல்லாதவங்க என்ன செய்வாங்க, அப்பப்போ தோணும் போது ஏதாவது எடுப்போம் அப்படிங்கிற ஆளுகளும் உண்டு. அப்படி பல படங்கள் இருக்கு. கொடி வீரன் ஒரு படம் இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட படம். அப்படி நிறைய பேர். இதுல இந்த பந்தயத்துல ஓட முடியாத குதிரைகள் இருக்கு, வெல்ல முடியாதவர்கள் இருக்கான். இப்போ நீங்கள் வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லைன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் தத்துவம்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு தராங்க. அது உண்மை கிடையாது. சினிமாக்காரனுடைய அன்றாட வாழ்க்கை. சினிமாக்காரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அன்றாடத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துடும் அப்படின்னு பாட்டுக்கல. ஜோசியக்காரங்க மாநாட்டுக்காக தயாரிக்கப்பட்ட பாட்டுன்னு கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. டெய்லி சினிமா கம்பெனியில் செம்ம சாங்கி அது வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க, படமே ரிலீஸ் ஆகும். இளையராஜா மாதிரி பெரிய இசையமைப்பாளர்களுக்கு ரிலீஸ் ஆகாத படத்தின் பாடல்கள் தனியாக இருக்குது. அஃபிஷியலில் போனீங்கன்னா வரும், செம்மையாக இருக்கும் பாட்டு. மருதநாயன்லேருந்து அது நிறைய போட்டிருக்கும், வராத படம். இதுல வந்து சத்யேந்திரானால இந்த சினிமாவுடைய சூது இருக்கிற சூழ்ச்சி இருக்குல்ல, அதுல ஜெயிக்க முடியல. மிதமிஞ்சிய ஞானம் மேதைத்தன்மையெல்லாம் அவருக்கு உண்டு, கல்வியெல்லாம் உண்டு. ஆனால் இங்கே வந்து வியாபாரம் தாங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து கம்பங்கூழ் இருக்குது இந்த பக்கம், இந்த பக்கம் பீஸா இருக்குது, பர்கர் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் கம்பங்கூழ மனுஷன் குடிப்பானா, அது உடம்புக்கு வேறு நல்லதுன்னு வேறு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. பர்கரே ஆர்டர் பண்ணிடுவோம் சொல்கிறான்ல, பீஸா சாப்பிடுவாங்க. அது மாதிரி தான் இது வியாபார சந்தையில் யார் ஏற்புடையவர்கள் அப்படின்னு. இல்லை, இப்போது உடலை வாங்கக்கூட யாரும் இல்லை அப்படின்ற அளவில் ஒரு ஒரு இந்த அளவுக்கு ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு என்ன காரணம்? உறவுகள் இல்லாமல் போகிறது தான். வேற என்ன காரணம்னா, காசு இருந்தால் தானே சொந்தக்காரன் வருவேன். ஜெயிச்சிருந்தாருன்னா, பெரிய டைரக்டர் இருந்தாருன்னா எல்லாருமே இன்னைக்கு சொந்தம் கொண்டாடிப்பாங்க. முதலமைச்சரே போய் மாலை வச்சுருப்பார். யோசிச்சு பாருங்களேன், பிரபல இயக்குனர் அவர் போய் நேரடியாக போனார், அவருக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்தினார். இப்போ ஆர்பி சௌத்ரிக்கு போனார்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் போனார்ல, ஒரு 100 படம் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட, அதில் 80 படம் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அதனால் இங்கே போவாங்க. சத்யேந்திராவுக்கு என்ன நிலமை? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா யாரும் இல்லைன்னா நாங்கள் எடுத்து அடக்கம் பண்ணுறோம் அப்படின்னு மனிதாயமானமாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு அனாதையினுடைய துயரம் என்ன அப்படிங்கிறத. அரசியல் கட்சி நடத்தும் போது ஒரு மனிதாயமான அடிப்படையில் கூட அவங்க சொல்லியிருக்கலாம். அதை நான் வரவேற்கிறேன். யார் உறவினர் யாருமே உறவினர் இல்லாமல் இருக்க மாட்டேன். உறவினர் இல்லாமல் அப்படி இருப்பேன், தாய் தாய்மையாக தானே வர முடியும். செஞ்சு அனுப்புகிறாங்க, மேலே இருந்து ஆகாயத்தில் வந்து அனுப்புகிறாங்க எல்லாரையும். அது கிடையாது. வெற்றி பெறாதவனை சொந்தம் கொண்டாட யாருமே வரமாட்டான். பல பேர் இப்படி சினிமாவுக்காக திருமணம் செய்யாதவர்கள் பெரிய பட்டியல் இருக்குது. பிரபல இயக்குநர்கள் பட்டியலே இருக்குது. யாரெல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி? என்ன எஸ்.ஏ. சூர்யா கல்யாணம் பண்ணலை, கதிர் கல்யாணம் பண்ணலை, பெரிய பட்டியல். எஸ்பி ஜனநாதன் கல்யாணம் பண்ணலை, கிடைச்சி வரைக்கும் நிறையா பேர் கல்யாணம் பண்ணி வாழாதவங்க பட்டியலும் ஒன்று இருக்குது. எப்படி இவங்க கூட வாழ்றது அப்படிங்கிற பட்டியலும் இருக்குது. கல்யாணமே ஆகாதவங்க பட்டியல் இருக்குது. அது என்ன செய்வாங்கன்னா 40-45 வயசில் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்க. பொண்ணு பார்க்க போனால் பொண்ணு பூரா 20-25 வயசாகவே இருக்கும், மக வயசாக இருக்கும். நல்லா அது கரெக்டாக எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல, அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்காது. 20 வருஷம் வித்தியாசம். அதில் இப்போ சீமானே அந்த வகையில் தான் சேரும். ஜெயிச்சுட்டு கல்யாணம் பண்ணுறேன், ஜெயிச்சுட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு அரசியலில் ஜெயிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காப்புல, சினிமாவில் ஜெயிக்க முடியல.
பல பேருக்கு அது நடந்தது. சரிங்க சார். இப்போ சினிமாங்கிற ஒரு ஒரு அதில் கனவுலகத்தில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து தன்னுடைய வாழ்க்கை இழந்தவங்க இன்னைக்கு சத்யேந்திர இந்த மாதிரி வேற யாராவதுலாம் இருக்காங்க? நிறைய பேருங்க. மாநகர காவல்னு ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை, சண்டித்தனம் செய்யலாமா குதிரைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. ஆமா ஆமா. விஜயகாந்த் அது வந்து சாட்டையோட நிக்கிறப்ப எதிர சண்டித்தனம் செய்யலாமா குதிரை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது ஏன் எழுதுனேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு டைரக்டரை பார்த்து வாலி கேட்டிருக்கு. என்ன இது எப்படி எழுதுனேன் தெரியுமா உனக்கு? டைரக்டர் சொல்லிக்காரு வண்டிக்காரன் சொந்த ஒரு மதுரைன்னா அப்போ மதுரைக்காரர் விஜயகாந்த் அதனால எழுதிங்க. அப்போ ஒரு கிசு எழுதியிருக்காங்க அந்த படத்தில் நடிச்ச கதாநாயகி. அவ ஒரு ஆங்கிலோ இந்தியன் பேரழகி. விஜயகாந்த் லைட்டா வந்து அப்படியே நோட்டம் விட்டாப்புல, நோங்கிக்கிட்டே இருந்தாப்புல, லுக்கூட்டுக்கிட்டே இருந்தாப்புல. அது கண்டுக்கவே இல்லை அப்படின்னு போய் அதை ஒரு கிசு ஒருத்தன் எழுதுனேன். அதை வாலி படிச்சாரு. அப்பதான் எழுதினாரு வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, சண்டித்தனம் செய்யலாமா குதிரை, சாட்டையோட நிக்கிறப்ப எதிர அச்சப்பட்டு நிக்கிறதே குதிரை. இப்படிலாம் தத்துவ பாடல்கள்லாம் உருவாயிருக்கு நாட்டில். அவர்தான் கடல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான்ங்கிற பாட்டையெல்லாம் எழுதினவர் தான். அப்படிப்பட்ட பாடலாசிரியர் தான் இதே எழுதியிருக்காப்புல. கிசு கேட்டேன். அது பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டு மாநகர காவல். அந்த டைரக்டருக்கு அடுத்தடுத்த படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சு பட வாய்ப்பெல்லாம் இழந்து அவர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஃபேமிலியோட காரில் போகும்போது அவர் மனைவி இறந்து அவர் தன்னுடைய பெண் குழந்தை ஒரு பையனை வச்சுக்கிட்டு இந்த மாநகரத்தில் மீண்டும் சினிமா வாய்ப்பு பெற முடியாதா என்று அலைந்து திரிந்து அருப்புக்கோட்டைக்காரர் வாய்ப்பே பெற முடியல. ஒரு நாள் திடீரென்று காலையில் பொழுது விடிகிற போது ஏவிஎம் வாசல் இருக்கல, அந்த உருண்டை சுத்துதுல, அந்த இடத்துக்கிட்ட ஒருத்தர் செத்து கிடக்கிறாரு. யாருன்னு பார்த்தா அதே ஏவிஎம்ல படம் பண்ண தியாகராஜ். இதே நிலைமை தான் சத்யேந்திரன். பெரிய இயக்குனர்கள் ஜாம்பவானா இருக்கிறவங்க அவருடைய மறுவாழ்க்கை என்பது இந்த மாதிரியான அவல நிலைக்கான. சினிமாவில் எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க, எல்லாருமே முன்னணிக்கு வந்துடுறான், சினிமாக்காரன் பூரா கோடீஸ்வரனா இருக்கான் அப்படின்னு பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கான். பல பேர் வைத்தியம் பார்க்க காசு இல்லாமல் இருக்கிற ஆளுகளும் இருக்கு. வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த முடியாதவங்க இருக்கிறாங்க. அன்றாட வாழ்க்கைக்கு வந்து தன்னை வந்து அதுக்கு காசு சம்பாதிக்க முடியாதவங்க இருக்காங்க. இப்போ முத்துக்கால கூட தன்னுடைய மனைவிக்கு வீடியோலாம் போட்டாரு. முதலமைச்சருடைய அதாவது அமைச்சர்லாம் போய் சந்திச்சாங்கன்னா வந்து ராஜ்மோகன் போய் உதவி பண்ணாரு, அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அது நிறைய பேருக்கு இந்த அவல நிலை இருக்கிறது. ராஜ்மோகனே ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு, அவர் டைரக்டர், யாருக்குமே தெரியாது. அந்த படத்தை வந்து அவரை தவிர யாரும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஓடாமல் எல்லாத்துக்கும் அந்த சுய உண்டு. ஏன்னா ஆர்டிஸ்ட் இல்லாத படம் என்னதான் கதை படங்கள் பண்ணாலும் இன்றைக்கு கவனிக்க வைப்பதற்கு, சிரத்தை எடுப்பதற்குல, திரும்பி பார்க்க வைக்கிறது இருக்குல்ல. ஏன்னா சினிமா ரொம்ப காஸ்ட்லியாக மாறிடுச்சு. அது ஒரு காலத்தில் வந்து அது ஒரு குடிசை தொழில் தான். கோயம்பேட்டில் வந்து ஒருத்தர் மாங்காய் வைக்கிறாருங்க, மொத்த வியாபாரிங்க. அவர் வந்து ஒரு 10 லட்ச ரூபா எடுத்து வந்து ராமராஜன் கொடுத்தாருங்க. இந்த தேட்டருக்காரங்க பூரா ஆளுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஒரு 10 தேட்டரில் ஒரு 50 லட்ச ரூபாங்க. மியூசிக் தேட்டருக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தவங்க படத்தை பூஜை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இளையராஜா பாட்டு பண்ணாருங்க. அப்படித்தான் சினிமா இருந்துச்சு. சினிமா மல்டி காம்ப்ளெக்ஸு கார்பரேட் கல்ச்சருக்குள்ளே வந்ததுக்கு பின்பு 400 ரூபாய்க்கு பாப்கார்ன் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கிங்கில் போனீங்கன்னா 100-150 ரூபாய் பிடுங்குறாங்க. டிக்கெட்டுக்கு ஒரு 200 ரூபா. நீங்கள் குடும்பத்தோடு போனீங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் வந்து மளிகை சாமான் பட்டியெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். இந்த படம் வேற விளங்காமல் இருக்கும். இல்லை, இப்போ வந்து ஒரு திரைத்துறையிலேருந்து வந்த ஒருவர் முதலமைச்சர் ஆகியிருக்கிறாரு. தன்னுடைய திரைத்துறையில் சாதிக்கையும் வெளியே வந்தவங்க, இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்க, இப்போ சத்யேந்திரா மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல, ப்ரொடியூசர்ஸும் நிறைய பேர்லாம் போய் விக்ரமன் மாதிரியான நிறைய பேர்லாம் சந்தித்து இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த முதலமைச்சர் இந்த கோரிக்கைகள்லாம் பரிசீலிப்பாரா? இதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதாவது நலிந்த கலைஞர்களுக்கான நல வாரியம்லாம் சொல்லுவாங்கல்ல, திரைக்கலைஞர்களில் யாரெல்லாம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள், இது மாதிரியான சூழலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் 6 மாதம் படம் எடுப்பாங்க, 6 வருஷம் எடுக்க மாட்டாங்க சில டேரக்டர். படம் ஓடாத வேணும்னு எடுக்க மாட்டேங்கிறதுல ப்ரொடியூசர் வர மாட்டான். சில டைரக்டர்கிட்ட வந்து படம் சக்ஸஸ் ஆகும்போது அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த படம் அவர் எடுத்துகிட்டு இருக்க படம் தோற்றோம்னா மறுபடியும் அந்த திருப்பக்கம் எவனும் போக மாட்டான். போனால் அட்வான்ஸை திரும்ப கேட்பாங்கிறது அல்ல, மறுபடியும் படம் எடுக்க சொல்லுவாங்க, இன்னொன்று பயத்தில் போக மாட்டான். நிறையா தோல்வி பட இயக்குநர்களுடைய கதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர, இங்கே ஜெயித்தவர்கள் வரலாறை மட்டுமே பேசிட்டு இருக்கான். ஒரு மஞ்சப்பையோடு வந்தார் வடிவேலு, பெரிய சாம்ராஜ்யத்தை படைச்சிட்டாருன்னே சொல்லிட்டே இருக்கான். பல பேர் பல லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்து மஞ்சப்பையும் விட்டுட்டு போனவங்களாம் இருக்கான். சுருட்டி கொண்டு வரக்கு ஒன்றுமே இல்லாமல். ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி எனக்கு ஒரு இடத்துல நடிக்க வைங்கன்னு கேட்டார். அதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வின்னர் படத்துடைய அப்படி கைப்பொருள் இழந்தவர்கள், முதலீட்டை இழந்தவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்தவங்க நிறையா பேர் உண்டு. திரும்ப அதை பெறவே முடியாது. அதனால் நீங்கள் சொல்கிறது சரியானதான். சிறு படங்கள், குறுப்படங்கள்,
அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பெரிய திரையரங்கங்களிலே வந்து வாய்ப்பே கிடைக்கல. விஜய்க்கு வந்து அந்த துயரம் தெரியுமான்னு நமக்கு தெரியல, முதலமைச்சராக இருக்கிறவர். ஏன்னா அவர் வந்து ஒரு கமர்ஷியல் பட ஹீரோ. இது மாதிரியான படங்களினுடைய நிலை என்பது அவர் தொடக்க காலத்தில் இருந்திருக்கலாம். அவங்க அப்பா எடுக்கிற காலத்தில் வேணால் அந்த கஷ்டங்களை அவர் பார்த்துருக்கலாம். அவர் கஷ்டப்பட்டான்னு சொல்ல முடியும். ஆனால் இவர்களுடைய குரலை வந்து அரசாங்கம் பரிசு. அதனால் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமல்ல, தோற்றவர்களும் சேர்ந்து, அதாவது நம்ம 2 மணி நேரம் சினிமா தேட்டரில் வந்து ஒரு ஏசி தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கறதுக்காக தங்கள் 20 வருட இளமையை எரித்தவர்கள், 30 வருட வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவர்களையும் சேர்த்து தான் நம்ம சினிமாவை பார்க்கணும். சிப்பாய்கள் தான் சாவான், யாரோ அரசர்கள் ஆவான்ல. அதனால் இதெல்லாம் சத்யேந்திராலாம் இந்த சினிமா என்கிற கலை போரில் வந்து சிப்பாய்கள், ஒரு சிப்பாய், செத்து கிடக்கிற சிப்பாய் தான் நான் பார்க்குறேன். சரிங்க சார். சத்யேந்திரா அவர்கள் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறாரு. அவருடைய உடலை வாங்க கூட ஒரு சொல்வதற்கே ஒரு ஒரு சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு விஷயந்தான். ஒரு கலைஞன் சாதிக்கணும் வந்தவர் இன்னைக்கு உடலை வாங்க கூட இல்லாத அளவில் நிற்கும்போது அவர் மட்டும் இல்லை, அவரை போல இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. திரைத்துறையே வந்திருக்கக்கூடிய முதல்வரும் இதை பரிசீலிக்கணும். இந்த நலிந்த கலைஞர்களுக்கான விஷயத்தையும் அவர் கவனத்தில் எடுக்கணுங்கிற விஷயத்தையும் முன் வச்சிருக்கீங்க. கருத்துக்கு நேரத்தையும் நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.